ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் அங்கிளோட பர்த்டே. இந்த லாக்டவுனால் எங்களால் கேக்லாம் வாங்க முடியல. அதனால் நாங்களே எங்கள் வீட்டில் கேக் செஞ்சோம். சரி வாங்க இந்த கேக் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் அண்ணாக்கு பர்த்டே. அவருக்கு நான் சாக்லேட் கேக் செஞ்சு தர போகிறேன். எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் இந்த அளவு கப்பில் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த கப்பில் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1.5 கப் சுகர் எடுத்திருக்கேன். அது நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 200 ml பால். இது மெல்டட் பட்டர் ஒரு 150 ml இருக்குது. இது 3/4 கப் கொக்கோ பவுடர். ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு டெய்ரி மில்க் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம சாக்லேட் கேக் பண்ணலாம் வாங்க. இந்த முட்டையில் வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 கப் மாவு போட்டிருக்கேன். அதனால நான் 4 முட்டை போட்டிருக்கேன். நீங்கள் 1 கப் மாவு போடுற மாதிரி இருந்தால் 2 முட்டை போட்டால் போதும். வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மஞ்சள் கருவையை தனியாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம இந்த மஞ்சள் கருவையை இதிலே ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மெல்டட் பட்டரையும் இதிலே போட்டுக்கோங்க. இந்த பாலையும் இதிலே ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இது கூட இந்த கொக்கோ பவுடரையும் போட்டுக்கோங்க. இது கூட இந்த பேக்கிங் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 கப் சுகர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் நம்ம பட்டர் தடவிக்கலாம். நல்லா இங்கே குக்கர் ஃபுல்லாக அழகாக பட்டர் போட்டு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ஒரு பட்டர் பேப்பர் கட் பண்ணியிருக்கேன். இதையும் இது உள்ள வச்சுக்கலாம். சைட்லேயும் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக சைட்லேயும் நான் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அப்போ நமக்கு குக்கர்லேருந்து கேக் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். இதுக்கு மேலேயே லைட்டாக பட்டர் போட்டுக்கலாம். இப்போ இந்த கேக் பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். குக்கர் ஃபுல்லாக ஊற்றாதீங்க. குக்கரில் நம்ம நல்லா பொங்கி வரும் இது. அதனால் இது குக்கரில் பாதி அளவு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பழைய தவா இருந்ததுன்னா நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த குக்கரை இது மேலே வச்சிடலாம். குக்கருக்கு வாஷர் போட்டிருக்கேன். வாஷர் போட்டுட்டு நீங்கள் மூடிடுங்க. விசில் போட வேண்டாம். இப்படியே நல்ல ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிம்மில் 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. டோட்டலாக நமக்கு 20 மினிட்ஸில் நம்ம கேக் ரெடி ஆகிடும்.
இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த டெய்ரி மில்க் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். கேக் வந்து செம்ம சூப்பராகவும் செம்ம சாஃப்டாகவும் வந்ததுங்க. நாங்கள் வந்து எங்கள் அங்கிள் கூட கேக்லாம் கட் பண்ணி ஜாலியாக செலிப்ரேட் பண்ணோம். லாக்டவுனில் இந்த மாதிரி நீங்களும் ஒரு கேக் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனல் ஃபுட்யூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.